பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலேயே பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். இதுக்கு 5 தக்காளி எடுத்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. 200 கிராம் பன்னீரை நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து ஒரு கடாயை வச்சு அதில் பட்டர் போட்டு இந்த பன்னீரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. பட்டர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நெய் கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு இந்த டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. சைட்லேயே முந்திரி பருப்பையும் தண்ணியும் போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணணும். இதுதான் இந்த கிரேவியை திக் பண்ண உதவும். இதை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பொரிச்சு வச்சுட்டுருக்க பன்னீரை சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கசூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போட்டுடணுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டரும் கொஞ்சோண்டு சுகரும் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.